அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால மட்டும்தான் இந்த சேனல் வளரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலையாளத்தில் ரீசெண்டாக ஒரு படம் வந்திருக்கு, ஈகோன்னு, EKO. செம்ம பெர்ஃபார்மன்ஸ், செம்ம படம் அப்படின்னு எல்லாராலும் பாராட்டப்பட்ட படத்தை தான் நான் பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ பில்டப் தரானுங்க, பில்டப் ஓவராக இருக்கே, அந்தளவுக்கு என்ன இருக்கும். ஆனால் வெளிலேருந்து பார்க்குற போனோம் அப்படி ஒன்றும் தெரியலையேன்னு இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு படம் பார்க்க ஆரம்பித்தேன். படங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு கதையை எப்படி இவங்க எழுதுனாங்க, எப்படி படமாக்குனாங்கன்னு பல ஆச்சரியத்தை விடுது இந்த படம். படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, குரியேச்சன் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு டாக் ப்ரீடர். அதாவது டாகை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியவர். பல ஊர்களுக்கு போயிட்டு டாகை பற்றி ஸ்டடி பண்ணி அங்கே இருக்க ரேர் ப்ரீடை எடுத்துகிட்டு இவர் வளர்த்து அதை ப்ரீட் பண்ணி நிறைய பேர் கொடுக்குற வேலையை தான் இவர் பண்ணுறாரு. இந்த குரியேச்சன் கூட நண்பராக இருக்கவர் தான் மோகன் போத்தன் அப்படிங்கிறவர். அவர் யாரும் நம்ம வினித், தமிழ் படங்கள் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த வினித். இப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது இந்த வினித் படம் ஆரம்பித்தோடனே அவரோட ஃப்ரெண்டான குரியேச்சனை தேடி ஒரு மலைக்கு போகிறாரு. மலைக்கு போய் அந்த குரியேச்சனை தேடுறாரு. ஸோ குரியேச்சனை ஏன் இவர் தேடுறாரு, குரியேச்சன் ஏன் மறைஞ்சிக்கிட்டு இருக்காரு, குரியேச்சன் இவர் மட்டும் தேடல, போலீஸ் தேடுது, நக்சல் தேடுது, இன்னும் பலர் குரியேச்சனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குரியேச்சன் எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணியிருக்காரு, வம்பு பண்ணியிருக்காரு, நிறைய தவறான காரியங்கள் பண்ணதுனால எல்லாருமே இவரை பழி வாங்கணும், இவரை கொலை பண்ணணும், இவர் மேலே ஆதாயம் அடையணும், இவர் வெளில வந்துட்டால் பல பேர் சிக்கல்னு பல பேர் வளைச்சி இந்த குரியேச்சனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் அவர் நண்பர். கூடவே அந்த நண்பரையும் இவர் போலீஸில் விட்டுட்டு போயிட்டார். போலீஸில் மாட்டி விட்டுட்டு கோத்துட்டு போயிட்டார். ஸோ அவர் நண்பன் மோகன் போத்தனும் குரியேச்சனை தேடி வந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் குரியேச்சனை கண்டுபிடிச்சாங்களா, கடைசியில் குரியேச்சனுக்கு என்ன தான் ஆச்சு? இதுக்கு நடுவில் மிலாத்தின்னு குரியேச்சனோட மனைவி, அவங்க மலேசியாவில் பிறந்தவங்க. இவங்க எப்படி குரியேச்சனை மலேசியாவிலேருந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு, எப்படி அவங்க மறுபடியும் இங்கே இப்போ குரியேச்சன் வாழ்ந்துட்டு இருக்கார் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தாங்க. இவங்க மிலாத்தி குரியேச்சன்லாம் ஒரு மலையில் ஒரு தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதனால் அங்கே வாழ்கிறாங்க. குரியேச்சன் இப்போ எங்கே அப்படிங்கிறது தான் கதை. இது ஒரு மிஸ்டீரியஸான கதை. இதுக்கு நடுவில் இது எல்லாத்தையுமே ஹோலாக ப்ளே பண்ணுறது டாக்ஸ், அந்த நாய்கள் கூட்டம். அந்த நாய்கள் கூட்டத்தை வச்சு தான் கதையே மூவ் ஆகுது. அந்த நாய்களை எப்படி இப்படி நடிக்க வச்சாங்க, சிஜியாக என்னெல்லாம் தெரில. ஆனால் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், எல்லோரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த நாயும் அப்படி பண்ண வச்சுருக்காங்க. அது பண்ண வச்சாங்களா இல்லை சிஜியில் எப்படி கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் நாய்கள் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஒவ்வொரு ஆக்டர்ஸும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளை யூகத்தின் அடிப்படையில் பல விஷயங்களை நம்மளை சுத்த விட்டானுங்க. ஃபஸ்ட்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நம்மளை மைண்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். கடைசியில் குரியேச்சனுக்கு என்ன ஆச்சு, குரியேச்சன் எங்கே இருக்கான், வேறு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா, இல்லை குரியேச்சன் இறந்துட்டானா, இறந்தவர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்களா, யார் கொண்டிருப்பா, இல்லை இவன் யார் அவன் யார், இவன் எதுக்கு அவனை தேடுறான்னு பல கேள்விகளுக்கு கடைசியில் விடை வரும். அந்த விடையும் டேரெக்டாக இருக்காது. ஸோ இன்டேரக்டாக சொல்லியிருப்பாங்க, அவளுக்கு புரிய வச்சுருப்பாங்க. அதுவுமே பல பேருக்கு புரியலன்ட்டு அதுக்கப்புறம் நிறையா மறுபடியும் ரெண்டு டைம் பார்க்குறதும் 3 டைம் பார்க்குறதும் பல பேர்கிட்ட என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆரம்பத்தையும் கடைசி முடிவு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம டீகோட் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தப்பு, இந்த கேரக்டர் அப்படி கிடையாது, இது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். கடைசியில் ஒவ்வொரு கேரக்டரும் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். ஆனால் முதல்ல நீங்கள் நல்லவன் நினைக்கிற கேரக்டர் பின்னாடி தப்பானவனாகவும், முதல்ல தப்பானவன் நினைக்கிற கேரக்டர் பின்னாடி நல்லவனாகவும் உருமாறிக்கிட்டே வரும். எல்லாமே என்ன சொல்கிறது, விளக்க உரையாக இல்லாமல் உங்களால் நீங்கள் புரிஞ்சுக்கிற தன்மையில் எல்லாருமே காட்சி மூலமாகவே எல்லாத்தையுமே பதிவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்ப அழகாக பதிவாயிருக்கும். ரொம்ப அதாவது இது பில்டப்புக்கு ஒர்த்தரா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம். ஒரு 2 மணி நேரம் நம்மளை அப்படியே இறுக்கி போட்டு கண்ணை அங்கி நவுத்த விடாமல் யோசனையிலையும் சிந்தனையிலையும் ஆழ்ந்து நம்ம அந்த படத்துக்குள்ளே போய் என்னவாயிருக்குன்னு தேட வச்சு கடைசியில் முடிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலையும் ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் இந்த படத்தில் சரியான முடிவாக இருக்கும், இதை விட பெஸ்ட்டாக ஒரு முடிவு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் கெத்தாகவும் முடிச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த என்ன சொல்கிறது, நம்ம பார்க்குறப்போ
இதாண்டா எண்டு, இதாண்டா படம் அப்படிங்கிட்டு நம்மளாம் வந்து சொல்கிற மாதிரியும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஊட்டுற விதமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் கொடுக்கவே முடியாது, அப்படி ஒரு அற்புதமான படம். மலையாள படம் ரீசெண்டாகவே எப்போதுமே மலையாள படம் சூப்பராக தான் இருக்குங்கிறத தாண்டி இந்த படம் முக்கியமாக எப்படி இது கதைக்களத்தை கொண்டு வந்தாங்க, எப்படி எடுத்தாங்கங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ சைலண்ட்டாக உள்ள படம் வந்து சம்பவம் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம். நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மலேசியாவில் இருந்தவங்களும் சரி, இங்கே அந்த மலையாளத்திங்கிற அந்த மலையாள அது வந்து எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல, அவங்களுமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே பயங்கரமாக தான் இருந்துச்சு. அது ரியாலிட்டிக்கு ஒத்து நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியும், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் சிஜி ஒர்க்கில் சொதப்பாமல் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருந்ததுனால நம்ம இந்த ரியாலிட்டியோட ஒத்து போகுது, கனெக்ட் ஆகுது. எப்போ கனெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்பகத்தன்மை எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ தான் ஒரு படம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். நம்பகத்தன்மை வந்துருச்சுனாலே அந்த படம் ஒரு ரியாலிட்டிக்கு ஒத்து போகுது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அது ஒரு கனெக்ட் ஆகிடும். அது மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராக கனெக்ட் ஆகி என்ன ரியாலிட்டி என்ன இது அப்படிங்கிறத வாழ்வியலோடு உள்ளே போய் அழகாக காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சவுத் இந்தியாவில் மலையாளத்தில் பெட்டரான படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் மசாலான படங்கள் தான் அதிகமாக வருது. இது மாதிரி படங்கள் கம்மியாக வருது, வரல நான் சொல்ல வரல, கம்மியாக வருது. பட் மலையாளம் டாப் நாச் போயிட்டே இருக்குது, அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. இந்த ஈக்கோ படம் நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு 2 hours வந்து ஒரு ஜேர்னிங்கிறது வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, அவங்க மூளைக்கு அதிகமான வேலை கொடுத்துருப்பாங்க. 2 மணி நேரம் உங்கள் மூளை எப்படி ரொம்ப கசக்கிருப்பீங்க, ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. குரியச்சனுக்கு என்னாச்சு, குரியச்சனுக்கு என்னாச்சு, குரியச்சனுக்கு என்னாச்சு, குரியச்சன் யார், குரியச்சன் யார், குரியச்சன் யார், ஏன் அவனை பேர் யாரும் தேடுறாங்க, கடைசியாக குரியச்சனுக்கு என்னாச்சு. ஓகே, இதில் பல பர்ஸ்பெக்டிவ், பல விஷயங்கள், எல்லார் மேலேயும் சந்தேகம் வரும், எல்லார் மேலேயும் வந்து இவன் நல்லவன் அவன் கெட்டவன் அப்படின்னு குழப்பம் வரும். கடைசி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு முடிவு கொண்டு வர்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு. படம் வந்து அந்த ஹோல் படம் பார்க்குறப்போ ஒரு நல்ல படம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக அழகான ஒரு படத்தை பார்த்தோங்கிற ஒரு எண்ணத்தை தான் நம்மளுக்கு உருவாக்குனுச்சு. தேவையில்லாமல் லூசு மாதிரி ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு இல்லாமல் இந்த படத்தை பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து திருப்தியாக உருவானுச்சு. இது மாதிரி நிறைய படம் இருக்குது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் உங்களுக்கு பார்த்த இது மாதிரி ஒரு பெஸ்ட்டான படம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் லைஃப் டைம் செட்டில் பண்ணுறாங்க மாதிரி சில படங்கள் லைஃப் டைமில் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கவே கூடாதுங்கிற மாதிரிலாம் படங்கள் இருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம பார்ப்போம். ஒவ்வொருத்தராக நம்ம வந்து ஒரு படத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். இது மாதிரி படத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது லைஃப்பில். ஸோ வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம அடுத்தடுத்த படங்களில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுவேன், அதையும் பாருங்கள். இது மாதிரி நல்ல படங்களை பார்த்து நம்ம மறுபடியும் ரிவ்யூ பண்ணலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.